இப்போ வந்துட்டு ஞாபக சக்தியை எப்படி வந்துட்டு கூட்டுறதுன்னு ஒரு சில பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் சொல்ல போறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காலையிலேருந்து எல்லா வேலையும் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ லாஸ்ட்டாக பெட்டுக்கு படுக்கும் போது ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் காலையிலேருந்து என்னென்ன நினச்சிங்களோ, அதாவது நான் காலையில் எழுந்தேன், அதுக்கப்புறமா காலை முடித்தேன், ப்ரெஷ் பண்ணேன், குளித்தேன், அதுக்கப்புறமா வெளியே வரும்போது தண்ணி பிடிக்கும் போது மோட்ரு போட்டேன், அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கூலுக்கு போனேன், ஸ்கூலுக்கு போகும்போது மழை பெஞ்சது, கொடை பிடிச்சோம், அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலில் கொடுத்த தயிர் சாதத்தில் வந்துட்டு உப்பு கம்மியாக இருந்தது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் நினைங்க. அப்போன்னும் போது நீங்கள் 90 நாள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மூளை வந்துட்டு நல்லா ட்ரெயின் ஆயிரும். இப்போ வந்துட்டு உடம்பு நல்லா இருக்கிறதுக்குன்னா நீங்கள் எங்கே போவீங்க? ஜிம்முக்கு போவீங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு மூளையை நல்லா வச்சுக்கணுன்னா புத்தகத்தை படிக்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போது உங்களோட மூளையை வந்துட்டு ரொம்ப நல்லாவும் வச்சுக்க முடியும். உங்கள் மூளையோட இந்த பிரெயினில் வந்துட்டு நிறைய ஆக்டிவேஷனாகவும் இருக்கும். இதையே வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட பிரெயினும் நல்லா ஆக்டிவேட் ஆகும், முக்கியமாக உங்களுடைய ஞாபக சக்தி கூடும்.